அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் மக்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயம் பற்றி நாங்கள் பேச இருக்கிறோம். சாதாரணமாக இந்த தொழில் இல்லாத பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, அப்படியால வேலை இல்லாத பிரச்சனை அதிகமாக இருக்கின்ற நாடுகள் அப்படி பார்க்கல அந்த நாடுகள் அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கின்றது மிக ஒரு சிரமமான விஷயமாக இருக்கும். எந்த ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திலும் அவருடைய தொழில் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அவர்களுடைய வருமானத்தை ஈட்டி தருகின்ற அந்த தொழில் சிறப்பாக அமைகின்ற போதுதான் அவர்களுடைய குடும்பமும் அவரும் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடியதாக இருக்கும். இந்த தொழிலுக்கு தேவையானது ஒரு விடயம் கல்வி சார்ந்த விஷயங்கள், அகாடமிக் குவாலிஃபிகேஷனை நாங்கள் மேம்படுத்தி கொண்டு செல்வது ஒரு புறமாக இருக்கலாம். மறுபுறம் தொழில் திறன் அல்லது தொழில் பயிற்சி, தொழில்நுட்பம் என்பதை அறிந்து அதன் மூலமாக முன்னேறுகின்ற மறுவழி ஒன்று இருக்கின்றது. சாதாரணமாக கல்வி பொதுத்தராதரம் எடுக்கின்ற அல்லது கல்வி பொதுத்தராதர பரீட்சையில் தோற்றுகின்ற மாணவர்களில் பெரும்பாலான மாணவர்கள் உயர்தரம் கற்பதற்கு செல்வதில்லை. அதிலும் உயர்தரம் கற்கின்றவர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மாத்திரமே பல்கலைக்கழக கல்வியை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆகவே அந்த ஏனைய மாணவர்களுக்கான வாய்ப்பு அல்லது அந்த ஏனைய மாணவர்கள் செல்லக்கூடிய தொழில் நுட்ப ரீதியான தொழில் கல்வி ரீதியான விடயங்களை எங்களுடைய சமூகம் பின்பற்றுகின்ற வீதம் மிக குறைவாக இருக்கின்றது என்பதனை கவலையோடாவது சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் அதற்கான ஒரு தீர்வாக இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபை அதிகாரிகளை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த தொழில் பயிற்சி அதிகார சபையினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற தொழில் வாய்ப்புகளுக்கான கற்க நெறிகள் எவ்வாறானதாக அமைந்திருக்கின்றது, அதன் மூலமாக மாணவர்கள் இளைஞர்கள் என்ன மாதிரியான பயனை பெற்றுக்கொள்ளலாம் போன்ற விடயங்களை இவ்வாறு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்து கொள்வோம் மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு. இலங்கையின் கல்வி முறைமையானது நம் நாட்டின் அபிவிருத்தியின் பங்காளிகளான மனித வளத்தை தற்கால தேவைக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைப்பதிலும் மற்றும் தேர்ச்சியுடையவர்களாக்குவதிலும் சற்று பின்னடைவை கொண்ட ஒன்றாகவே காணப்படுகிறது என்பது ஓர் கசப்பான உண்மையாகும். பாரம்பரிய ஆரம்ப இடைநிலை பாடசாலைகள் தேசிய ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட பாடவிதானங்களை கற்பித்து பரீட்சைகளை நடாத்தி சான்றிதழ்களை வழங்குகின்றன. பல்கலைக்கழகங்கள் கலை மற்றும் விஞ்ஞான துறைகளில் பல்வேறு பட்டங்களை வழங்குகின்றன. இவை யாவும் முற்போக்குத்தன்மை குறைந்த அதே நேரத்தில் அபிவிருத்தியை நோக்காக கொண்ட எதிர்கால இலங்கைக்கான தேர்ச்சியும் திறனும் கொண்ட வேலைப்படையை உருவாக்குவதில் வெற்றி கொள்ளவில்லை என்பதுவும் அறிஞர்களின் கருத்தாக அமைகிறது. கல்வி முறையின் பாதகமான அம்சங்களின் காரணமாக ஒவ்வொரு வருடத்திலும் உயர்கல்வியை தொடர முடியாது போகின்ற சமூகத்தின் ஒரு பகுதியினருக்கு 3ஆம் நிலை கல்வி, தொழில்நுட்ப மற்றும் வாழ்வாதார தொழிற்கல்வி பயிற்சிகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை காணப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி தொழிற்பயிற்சி அமைச்சினூடாக ஆரம்பிக்கப்பட்ட இந்நிறுவனம் தொழில்நுட்ப, வாழ்க்கை தொழில் மற்றும் பயிற்சித் துறையின் அதி உயர் நிறுவனமாக செயற்படுகின்ற அதேவேளை சமூக மற்றும் பொருளாதார இலக்குகள் மாற்றப்படுகின்ற சந்தை தேவைகளுடன் தொடர்புபட்ட பயனுறுதியும் வினைத்திறனும் வாய்க்கப்பெற்ற முறைமையை தாபித்தும் அதனை பேணியும் வருகிறது. உலகில் அபிவிருத்தி கண்ட நாடுகள் அந்த இடத்தை அடைவதன் முறைமை தொடர்பாக செய்யப்பட்ட ஆய்வின் பின்னர் அமைக்கப்பட்ட இந்த அதிகார சபை உண்மையாகவே நாட்டின் இளமைத்துவத்துக்காகவும் அபிவிருத்திக்காகவும் இலங்கையின் தொழில்நுட்ப கல்வியில் செய்யப்பட்ட மகோன்னதமான முதலீடாக குறிப்பிடலாம். நகருக்கு மட்டும் கேந்திரமயப்படுத்தப்பட்ட தொழிற்கல்வியை கிராமத்துக்கு கொண்டு செல்லும் அதிகார சபையின் இலக்குகள் சிறப்பானவையாகும். தேசத்தில் தொழில்நுட்பம், தொழிற்கல்வி பயிற்சி என்பவற்றை வழங்குவதில் முதன்மையாளராக இருத்தல் என்பதை நோக்காக கொண்டு இயங்கும் இவ்வதிகார சபை தேசிய மற்றும் சர்வதேச அடிப்படையில் திறனுள்ள நபர்களை உருவாக்கும் நிறுவனமாகவும் செயற்படுகிறது. வாழ்க்கை தொழிற்பயிற்சி நெறிகளை நடாத்தி ஏனைய நிறுவனங்களுக்கிடையே தொடர்புகளை பேணுவதன் மூலம் மாணவர்களுக்கு வாழ்க்கை தொழிற்பயிற்சிகளை வழங்குதல், பரீட்சைகளை நடத்துதல், இறுதி மதிப்பீடு மற்றும் தேசிய தொழிற்தகமை அதாவது NVQ சான்றிதழ்களை வழங்குதல், இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை வினைத்திறன் மிக்க வகையிலும் பயனுறுதி மிக்க வகையிலும் நடாத்துவதற்காக பயிற்றுனர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், இப்பயிற்சிகளை பெற்ற இளைஞர் யுவதிகளுக்கு மேலதிக பயிற்சிக்கான வசதிகளை வழங்குதல், தொழில்களில் அமர்த்துதல், சுய தொழில்களை ஆரம்பிப்பதற்கு வசதிகளை செய்து கொடுத்தல் போன்றவற்றை பணி நோக்கங்களாகவும் கொண்டு செயற்படுகிறது. இவ்வதிகார சபையானது தற்போது 8 தேசிய வாழ்க்கை தொழிற்பயிற்சி நிறுவனங்களையும்
22 மாவட்ட வாழ்க்கை தொழிற்பயிற்சி நிலையங்களையும் நாடு பூராகவும் 232 தொழிற்பயிற்சி நிலையங்களையும் அமைத்து தன் பணி செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கனவாகும். தகவல் தொழில்நுட்பத்தில் தேசிய சான்றிதழ், மின் இணைப்பு, நீர்க்குழாய் பொருத்துதல், மோட்டார் வைண்டிங், மர கைவினைஞர், நிர்மாண கைவினைஞர், அலுமினியம் பொருத்துனர், ஒட்டுனர், வாகன இயந்திர திருத்துனர், சாரதி பயிற்சி, அதிவேக தையல் இயந்திரம் இயக்குனர், தையல், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், கணனி வரைபட வடிவமைப்பாளர், கணனி வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், உணவு விடுதி, வீட்டு பராமரிப்பாளர், சமையற்காரர் போன்ற பயிற்சி நெறிகளுக்கு பாடசாலையை விட்டு விலகிய மற்றும் வேலைவாய்ப்பு இல்லாதிருக்கும் தரம் 9 தொடக்கம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் வரை கல்வி கற்ற இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் தான் விரும்பும் கற்கை நெறியினை பின்பற்றலாம் என்பது இதன் விசேட அம்சங்களாகும். இன்று உயர்தரம் கற்று வேலைவாய்ப்பு இல்லாதிருக்கும் மாணவர்களுக்கும் இந்நிறுவனத்துடன் இணைந்து தொழிற்கல்வியில் பட்டம் பெறும் வகையிலான பயிற்சி நெறிகளை வடிவமைத்துள்ளது தொழிற்பயிற்சி அதிகார சபை எனில் அது மிகையாகாது. இவை யாவற்றுக்கும் மேலாக சில கேள்விகள் சமூகத்தில் தொக்கி நிற்கவே செய்கின்றன. நாட்டின் வேலையின்மை குறிகாட்டிகள் தொடர்ந்தும் அதிகரித்து செல்வது ஏன்? கிராம தோட்டப்புறங்களில் வாழ்க்கை தரம் நகரங்களோடு ஒப்பிடக்கூடிய அளவில் அதிகரித்து செல்லாதது ஏன்? வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேவைகளில் இந்தியா போன்ற நாடுகளுடன் போட்டி போட முடியாமைக்கான காரணங்கள் எவை? இவற்றை தொழில் மற்றும் தொழிற்பயிற்சி அதிகார சபை கவனத்தில் எடுக்குமா? மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு நாங்கள் இந்த தொழில் பயிற்சி அதிகார சபை அதிகாரிகளை அழைத்து வந்து தொழில் பயிற்சி அதிகார சபையினூடாக வழங்கப்படுகின்ற தொழில்நுட்ப கல்வி, தொழிற்பயிற்சி, தொழில்நுட்ப கல்வி பற்றிய விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இலங்கையில் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்ப கல்வியையும் தொழிற்பயிற்சியும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. மாணவர்கள் அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பயன்கள் மிக அதிகமாக இருக்கின்றது. எங்களுடைய சமூக மாணவர்களும் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் அதிகாரிகளை அழைத்து வந்திருக்கின்றோம். இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் பயிற்சி பிரிவு ஏ ஜாபீர் அவர்கள் வணக்கம். வணக்கம். அதே மாதிரி நிகழ்ச்சி திட்ட உத்தியோகத்தர் வாணி சண்முகம் வணக்கம். முதல்ல நாங்கள் ஜாபீர் அவர்களிடமிருந்து வரலாம். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் தொழிற்பயிற்சி அதிகார சபையில் உதவி பணிப்பாளராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய அனுபவம்? ஆமாம், நான் தற்போது இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் தலைமை காரியாலயத்தில் பயிற்சி பிரிவில் உதவி பணிப்பாளராக கடந்த 1.5 வருடங்களாக கடமையை மேற்கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்னர் தமிழ் பேசும் பிரதான மாவட்டங்களான அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற மாவட்டங்களில் உதவி பணிப்பாளராக அந்தந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையை பொறுத்தளவில் 2010ஆம் ஆண்டிலிருந்து தற்போது 6 வருட சேவையை பூர்த்தி செய்தவனாகவும், அதற்கு முன்னர் இந்த தொழில்துறை தொடர்பாக தொழில் உறவுகள் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சின் கீழ் இயங்கிய இலங்கை தொழில் இல்லம் என்ற நிறுவனத்திலும் சுமார் 6-7 வருட சேவையை பூர்த்தி செய்து தற்போது இந்த தொழிற்பயிற்சி அதிகார சபையில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். ஒரு நீண்ட அனுபவம் இருக்கிறது இந்த தொழில்துறையோடு, தொழில்நுட்ப பயிற்சிகளோடு. இப்போ நாங்கள் அந்த விஷயத்தை அறிமுகத்தை கேட்டதுக்கான காரணம், இந்த தொழில்நுட்ப கல்வி, இந்த தொழிற்பயிற்சிகளுடைய முக்கியத்துவம் வந்து எங்களோட மாணவர்கள்ட்ட வந்து சகோதர மாணவர்கள் அளவில் சென்றடையல் அப்படின்றது எங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. பொதுவான ஒரு நிலைப்பாடாகவும் அதுவாக இருக்கிறது. இந்த தொழில்நுட்ப கல்வின்னு, இந்த தொழில்நுட்ப பயிற்சினது முக்கியத்துவத்தை முதல்ல பேசுவோம் நாங்கள் அதில். ஆமாம், இது உண்மையிலே ஒரு சிறந்த கேள்வி தானா. உண்மையில் நாங்கள் இந்த தொழிற்பயிற்சியின் முக்கியத்துவம் சம்பந்தமாக பேசுகின்ற போது ஒரு நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு மிக முக்கியமான ஒரு காரணி மனித வளம் அல்லது மனித மூலதனம் என்று சொல்வார்கள். அந்த மனித மூலதனம் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அது ஒரு மூலதனமாக அமையும். அந்த பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வகையில் இந்த மனித வளத்தை ஆக்குவதென்றால் அது ஒரு தனி மனிதனின் திறன் மற்றும் ஆற்றல் விருத்தியினூடாக மட்டுமே. அந்த திறன் ஆற்றல் விருத்தி சும்மா சாதாரணமாக வராது. ஏதோ ஒரு வகையில் அந்த பொருளாதாரத்தின் தேசிய உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய தொழில்நுட்பத்துறை அல்லது தொழில்சார் உற்பத்தி துறை தொடர்பான ஆற்றல்களை தாம் விருத்தி செய்கின்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த மனிதனது அல்லது அந்த இளைஞர் யுவதிகளது அந்த ஆற்றல் தொழில்துறையை நோக்கியதாக விருத்தி அடையும். எனவே அந்த தொழில்துறையை நோக்கிய ஆற்றலை விருத்தி செய்வதற்காக இந்த எமது நிறுவனம் போன்ற தொழில் பயிற்சி அதிகார சபை மற்றும் எமது தொழில்
பயிற்சி மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற ஏனைய சக நிறுவனங்களின் ஊடாக வழங்கப்படுகின்ற இந்த ஆற்றல் விருத்தி பயிற்சி திட்டங்களின் ஊடாக தொழிற்பயிற்சி தொழில்துறையை நோக்கிய மனிதவள அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டது. அந்த வகையில் நான் இந்த கேள்விக்கு நுழைகின்றேன். தொழிற்பயிற்சியின் முக்கியத்துவம் என்பது தற்கால இளைஞர் யுவதிகளிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் ஆரம்ப உரையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ இந்த இளைஞர் யுவதிகளது சாதாரண தர அல்லது உயர்தர பத்திர பரீட்சை முடிவின் பின்னர் அவர்கள் வெறுமனே விடப்படுகிறார்கள். எந்த துறையில் எவ்வாறான கற்கையினர்களை மேற்கொள்வது, இது சம்பந்தமான போதிய தகவலின்மை ஒரு புறம், மற்றது அந்த தகமைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் பயிற்சியினர்கள் இல்லாமை இன்னொரு புறம், இவ்வாறு பல காரணங்களினால் அவர்கள் விடப்படுகின்றார்கள். இந்த பயிற்சியின் முக்கியத்துவம் அந்த சந்தர்ப்பங்களில் அந்த மாணவர்களை அந்த துறைகளுக்கு ஈர்த்து அந்த துறைகளுக்கு ஏற்றவாறு அவர்களது ஆற்றலை மேம்படுத்துவதை அடிப்படையாக கொண்டது. எனவேதான் அந்த வகையில் எமது நாட்டை பொறுத்தளவிலும் பொருளாதார அபிவிருத்திக்கும் தேசிய உற்பத்திக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய வகையில் ஒரு மனித வளம் பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த தொழிற்பயிற்சி மற்றும் தொழில்நுட்பவியல் சார் பயிற்சியின் தேவை மிகவும் ஒரு முக்கியமான காரணியாக அமைந்திருக்கின்றது. அதுவே இம்மாணவர்களை எமது இளைஞர் யுவதிகளை தகுந்த முறையில் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வகையில் வழிகாட்டுகின்ற ஒரு துறையாக அமையும். எனவேதான் இந்த இடத்தில் இந்த தொழிற்பயிற்சியின் முக்கியத்துவம் மிகவும் பிரதானமாக ஒன்றாக அமைகின்றது என்ற கருத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியானது சாதாரணதர பரீட்சையில் தோற்றி அதில் வெற்றி பெறாத மாணவர்கள், அதே போல் கல்வியை தொடர முடியாத நிலையில் இருக்கின்ற மாணவர்கள், அப்படி இல்லைனா இப்போ உயர்தர பரீட்சை எழுதி பெருபெரு காத்து கொண்டிருக்கின்றவர்கள், பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காமல் ஏனைய கல்வித்துறையோ அல்லது தொழில்துறையோ நாடக்கூடிய ஒரு ஆர்வத்தில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும். காரணம், இவர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சி அமையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக இவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், வாணி சண்முகம் நிகழ்ச்சி உத்தியோகத்தராக இருக்கிறீங்க. கடந்த பல வருடங்களாக இந்த தொழில் பயிற்சி அதிகார சபையின் இந்த மாவட்ட ரீதியான செயற்பாடுகளில் கூட ஈடுபட்டிருக்கீங்க. மாணவர்களை புதிதாக சேர்த்துக் கொள்வதில் உங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பிடுங்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவியாக இருக்கும் இந்த தொழில்? மாணவர்களுக்கு குறிப்பாக ஓ லெவல், இப்போ நாங்கள் சாதாரண தரம் இந்த வருடம் இருக்குது 2015ஆம் ஆண்டு. அவர்கள் முடித்துவிட்டு அந்த சாதாரண தர பெறுபேறுகள் வர்ற வரை அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த 4 மாதத்தையும் கூட அவங்க சிறந்த விதமாக ஒரு பிரயோஜனப்படுத்திக் கொள்றதுனா இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையை நாடலாம். அடுத்து தொழிற்பயிற்சி, இப்போ நாங்கள் சாதாரண தரத்தை எடுத்துட்டோம்னா எல்லாருமே டார்கெட் பண்ணுறது ஓ லெவலில் பாஸ் பண்ண பிள்ளைகளை மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். அதுலேருந்து சித்தி அடையாத பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுதுன்றதை யாருமே சிந்தித்து பார்க்கறது இல்லை. இப்போ நாங்கள் மெயினாக அதை தான் நாங்கள் நினைக்கிறோம். இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையோட நோக்கம் என்னன்னு சொன்னால், சாதாரண தரத்திலேருந்து உயர்தரத்துக்கு தெரிவு செய்யப்படாத மாணவர்கள், அதே நேரத்தில் உயர்தரம் தொடர்ந்தும் கூட பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாத மாணவர்களை தான் நாங்கள் எங்களுடைய இலக்காக கொண்டிருக்கிறோம். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ பாடசாலை கல்வியிலேருந்து இடைவிலகிய மாணவர்கள் தரம் 8, 9 வரைக்கும் கூட படித்துட்டு இடைவிலகிய மாணவர்களையும் நாங்கள் எங்களுடைய இலக்காகத்தான் எடுக்கிறோம். அவர்கள் தொழிற்பயிற்சி மூலமாக கூட ஒரு தேசிய டிப்ளோமா, அடுத்தது டிகிரி வரைக்கும் கூட பட்டம் பெறும் அளவுக்கு கூட போறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. நீங்கள் இடையில ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, இந்த 4 மாத இடைவெளியை கூட பயன்படுத்தலாம் சொல்லி. அப்போ உயர்தரத்துக்கு போகிறதுக்கு இடையில இருக்கிற அந்த மாதிரியான பயிற்சிகளை கூட பெறுவதன் மூலமாக அவர்கள் என்ன மாதிரி பெனிஃபிட் அவங்களுக்கு நன்மைகளை கிடைக்கும்? அந்த 4 மாதத்துல கூட இப்போ உதாரணமா அந்த சாதாரண தரத்தை பரீட்சையை எழுதிட்டு இருக்கிற அந்த 4 மாதத்துல அவர் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபைக்கு வராரு, ஒரு பயிற்சியை மேற்கொள்றாரு. இடையில அவருக்கு பெறுபேறுகள் உயர்தரத்துக்கு போறதுன்னா உயர்தரத்துக்கு போறக்கூடிய தகுதிகள் இருந்தா உயர்தரத்தை அவர் தொடர்ந்து செய்யலாம். சில நேரம் தகுதிகள் இல்லைன்னு சொன்னா இந்த தொழிற்பயிற்சி மூடாக கூட அவர் தொடர்ந்து தொழில் வாய்ப்பை பெறலாம். அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இதற்கு மேற்பட்ட பயிற்சிகளையும் தொடரலாம். நான் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட கேட்டுறேன். அதாவது எங்கெங்கே சென்டர்ஸ் இருக்குது, உங்களோட மத்திய நிலையங்கள், உங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய பயிற்சிகளை பெறக்கூடிய நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது? இலங்கையில் எல்லா இடங்கள்லையுமே எங்களுடைய தேசிய தொழில் பயிற்சி நிலையங்கள் 7 இருக்குது. அடுத்து இலங்கை மாவட்ட ரீதியிலாக மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் 22 உட்பட தொழிற்பயிற்சி நிலையங்கள் 229 தொழிற்பயிற்சி நிலையங்கள் இலங்கையில் இருக்குது. வடகிழக்கை பொறுத்தவரையும் கூட எல்லா இடங்களையும் இருக்குது. யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி எல்லா இடங்களிலுமே மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருக்குது. இந்த கோர்சஸ் அந்த மாவட்ட ரீதியான தொழிற்பயிற்சி நிலையங்கள் மாவட்ட நிலையங்களில் தொடர்பு கொள்ளலாம். சரி, ஆகவே பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். நாங்கள் உதவி பணிப்பாளர்கிட்ட வரலாம். அதாவது இந்த தொழில்நுட்ப
பயிற்சியின் மூலமாக இந்த தொழிற்பயிற்சி மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ட்ரேட்ஸ் நீங்கள் ஒதுக்கியிருப்பீங்க என்னென்ன துறைகள் அப்படின்னு சொல்லி அந்த துறைகளை நாங்கள் வரிசையாக பார்க்கலாம். என்னென்னா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இதை ஒரு பயனுள்ள விதமாக மாற்றிக்கொள்ளணும்னா இந்தந்த துறைகளில் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்களா இருந்தால் உங்களோட தொழில் பயிற்சியை மேற்கொள்ள விரும்புகிறீர்களாக இருந்தால் மிக குறைந்தமான ஒரு செலவில் வந்து இப்போ பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய்ட்டு உழைச்சிட்டு வருவோம்ட்டு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களை போன்றவர்களுக்கு இந்த கல்வியை மேற்கொள்ளுகின்ற போது உள்நாட்டிலே மிக நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோட ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த துறைகளை பார்க்கலாம். நாங்கள் அதோட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும், இங்கே தொழில் பயிற்சியோட மட்டுமே நாங்கள் நிற்கலை, அதுக்கு பிறகு அவங்களுக்கு தொழில் வாய்ப்பையும் கூட நாங்களே பெற்றுக் கொடுக்குறோம். இப்போ தொழில் பயிற்சி இப்போ உதாரணமாக வெல்டிங் சம்பந்தமான ஒரு பயிற்சியில் ஒரு மாணவரை வந்து தொடர்பு கொண்டா 6 மாதத்துக்கு பிறகு அவருக்கு நாங்கள் மேலதிக பயிற்சிக்கு அந்த நிறுவனங்களுக்கே அனுப்புகிறோம். அந்த மேலதிக பயிற்சியை முடித்த உடனே அவருக்கு அதே துறையில் தொழில் வாய்ப்புகளையும் நாங்களே ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை வாய்ப்புகளை கூட நாங்களே அவங்களுக்கு வேணுமா இருந்தால் நல்ல நிலைக்கு போகலாம். இது அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் தான் நாங்க வழங்குறது. பயிற்சி ஒன்று இல்லாம போறதுன்னா ஒரு சில நேரங்கள் தொழில் ரீதியாக லேபர் லெவல்ல அவங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனா ஒரு பயிற்சியை பெற்றுக்கொண்டு போகின்ற போது அந்த துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவராக அந்த துறையிலே வேலை செய்யக்கூடியதாக. உதாரணமா இப்போ சிலர் சாதாரண தரம் வரைக்கும் சித்தி அடையாத மாணவர்கள் ஆடை தொழிற்சாலைக்கு போறாங்க. போன உடனே அவங்களுக்கு முதல்ல கிடைக்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹெல்பர்ஸோ அல்லது லேபர் வேலை தான். அதே தொழில் பயிற்சி அதிகாரத்தவையில தரக்கட்டுப்பாட்டாளர் பிரிவு இருக்குது. அதுல அவங்க பயிற்சியை பெற்று போற நேரத்துல அங்க ஒரு சூப்பர்வைசராகவோ அல்லது ஒரு 10 பேருக்கு அவர் ஒரு அந்த இடத்துல ஒரு தரக்கட்டுப்பாட்டாளராகவோ செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. பார்க்கலாம் சார் என்னென்ன ட்ரேட்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஆமாம், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தற்போது இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையை பொறுத்தளவில் 18 தொழிற்பயிற்சி துறைகள், அதாவது ட்ரேட் ஏரியாஸ் என்று சொல்லுவார்கள். இந்த 18 தொழிற்பயிற்சி துறைகளையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது விவசாய மற்றும் பெருந்தோட்ட கால்நடை உற்பத்தி துறை, அக்ரிகல்ச்சர் பிளான்டேஷன் அண்ட் இன் லைவ் ஸ்டாக் செக்டர்னு சொல்லுவாங்க. அந்த துறையை பொறுத்தளவில் நாட்டு மேடை பராமரிப்பாளர் மற்றும் பூந்தோட்ட பூங்கனிச்செய்கை, அதாவது ஹார்டிகல்ச்சரிஸ்ட், லேண்ட்ஸ்கேப்பிங் நில பண்படுத்தலார், லேண்ட்ஸ்கேப்பிங் டெக்னீஷியன் என்று சொல்வார்கள். அது இவ்வாறான கற்கையினர்கள் இந்த துறையில் அடங்கும். இரண்டாவதாக வாகன இயந்திரவியல் மற்றும் முகாமைத்துவம், ஆட்டோமொபைல் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் செக்டர் என்று சொல்வார்கள். இந்த துறையை பொறுத்தளவில் அதிகளமான கற்கையினர்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் திருத்தினர், வாகன இயந்திரவியல் ஏசி தொழில்நுட்பவியலாளர் மற்றும் வாகன இயந்திரவியல் தொழில்நுட்பவியலாளர், வாகன மின்துறை தொழில்நுட்பவியலாளர், ஆங்கிலத்தில் சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன், ஆட்டோமொபைல் டெக்னீஷியன் என்ற கற்கையினரை, அடுத்தது ஆட்டோமொபைல் ஏசி டெக்னீஷியன் என்ற கற்கையினரை, அடுத்தது மோட்டார் சைக்கிள் அண்ட் 3 வீலர் மெக்கானிக், அடுத்தது ஆட்டோமொபைல் எலக்ட்ரீஷியன் என்ற கற்கையினரை. இந்த 4 பிரதானமான கற்கையினர்களும் மிகவும் முக்கியமான கற்கையினர்கள். அதிக அளவு தொழிற்சந்தையில் கிராக்கியை ஏற்படுத்துகின்ற தொழில்துறைகள். இது தவிரவும் மூன்றாவதாக கட்டட மற்றும் நிர்மாணத்துறை தொடர்பாக, பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரேட்ஸ் தொடர்பாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் கிராஸ்மேன், அதாவது கட்டட கைவினைஞர் என்று சொல்வார்கள். நாங்கள் சாதாரண இலகு தமிழில் மேசன் அல்லது தச்சர் என்று சொல்லப்படுகின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கிராஸ்மேன், வுட் கிராஸ்மேன், மேசன், கார்பெண்டர். அடுத்தது குவான்டிட்டி சர்வேயர், அளவியல் கட்டுப்பாட்டாளர் அல்ல அளவியல் மதிப்பீட்டாளர் என்று சொல்வார்கள், குவான்டிட்டி சர்வேயர். அடுத்தது பிளம்பர், குழாய் பொருத்துனர். அடுத்தது பில்டிங் கார்பெண்டர்ஸ், ஃபர்னிச்சர் கார்பெண்டர்ஸ் என்று 2 வகையான கார்பென்ட்ரி தொடர்பான கற்கையினர்கள். இது தவிரவும் இன்னும் தற்போதைய காலத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் டிராஃப்டிங் டெக்னாலஜி, டிராஸ்மேன், ஆட்டோகேட் டிராஸ்மேன் போன்ற பல்வேறு வகையான கற்கையினர்கள் இந்த கட்டிட மற்றும் நிர்மாணத்துறை சார் தொழில்துறையில் உள்ளடங்கும். மற்றொரு துறையாக எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அதாவது இலத்திரனியல், மின்னியல் மற்றும் தொலைத்தொடர்பாடல் துறை சார்ந்ததாக பல்வேறு கற்கையினர்கள் இங்கு காணப்படுகின்றன. சாதாரணமாக வீட்டு மின் சுற்றிணைப்பு, வீட்டு மின்னியலாளர் என்று சொல்வார்கள், எலக்ட்ரிஷியன். மற்றது தொழில்துறை சார் பாரிய கைத்தொழிற்சாலைகளுக்கு மின் இணைப்பு செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிஷியன் என்று சொல்வார்கள். இவ்வாறான கற்கையினர்களும் காணப்படுகின்றன. அடுத்ததாக உணவு மற்றும் உணவு தொழில்நுட்பத்துடன் தொடர்பட்ட கற்கையினர்கள் இருக்கின்றன. பேக்கர், குக் போன்ற கற்கையினர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் துறையுடன் கூடிய
கற்கையினர்கள் சாதாரணமாக தகவல் தொழில்நுட்பவியலாளர் ICT இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டெக்னீஷியன் ICT இது 2-3 மட்டங்களில் வழங்கப்படுகின்றது. ICT 3 and 4 என்று. இதற்கு அப்பாற்பட்ட வகையில் கணனி வரைபட வடிவமைப்பாளர் கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனர் என்ற கற்கையினரை மற்றும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன் கற்கையினரை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் NVQ 5ஆம் மட்டம் கொண்ட கற்கையினரை. இந்த நான் பின்னர் குறிப்பிட்ட இந்த 3 வகையான கற்கையினர்களுக்கும் அதிக அளவு தொழிற்சந்தையில் கிராக்கி நிலவுகின்ற கற்கையினர்களாக காணப்படுகின்றன. இது தவிரவும் மென் பொறியியல் அல்லது லைட் என்ஜினியரிங் மெட்டல் ட்ரேட்ஸ் நான் எடுத்துக்கொண்டால் அங்கு இந்த மெஷினிஸ்ட் மற்றது CNC என்று சொல்லப்படுகின்ற ஒரு கற்கையினரை, மெஷினிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கற்கையினரை. இந்த 2 கற்கையினர்களுக்கும் கைத்தொழில் துறையில் பாரிய கிராக்கி அல்லது அதிக அளவு கேள்வி உள்ள கற்கையினர்களாக காணப்படுகின்றன. அத்துடன் வெல்டிங், கட்டடத்துறையை மற்றும் வாகனத்துறை எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் இந்த வெல்டிங் துறைக்கு கற்கையினருக்கு அதிக அளவு கிராக்கி கேள்வி காணப்படுகின்றது. இது தவிரவும் மற்றொரு பிரதானமான துறை இந்த பர்சனல் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அதாவது தனியால் சம்பந்தப்பட்ட தனியால் அபிவிருத்தி மற்றும் சமூக அபிவிருத்தியை இலக்காக கொண்ட கற்கையினர்கள். உதாரணமாக பியூட்டிஷியன் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட், அதாவது அழகு கலை நிபுணரும் சிகை அலங்காரம் தொடர்பான கற்கையினரை. இதுவும் பாரிய அளவு கேள்வியை கொண்ட ஒரு கற்கையினரையாக காணப்படுகின்றது. அடுத்தது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், வாயு சீராக்கல், அடுத்தது குளிரூட்டி திருத்தினர் தொழில்நுட்பவியலாளர் இந்த கற்கையினரை. அடுத்தது டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் ட்ரேட்ஸ், இந்த ஆடை உற்பத்தி துறை தொடர்பான கற்கையினர்கள். இந்த ஆடை உற்பத்தி தொழில்துறையுடன் கூடிய கற்கையினர்கள் நாங்கள் பார்க்கும் இடத்தில் பல வகையான கற்கையினர்கள் இருக்கின்றன. சாதாரண தையலாளரில் இருந்து தொழிற்சாலை ரீதியான, அதாவது பெரிய கார்மெண்ட் ஃபேக்டரி ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தப்பட்ட கற்கையினர்களும் அதிகளவாக காணப்படுகின்றன. தரக்கட்டுப்பாட்டாளர், அடுத்தது கார்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலர், ஃபேப்ரிகேட்டர், அடுத்தது கார்மெண்ட் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர், இண்டஸ்ட்ரியல் சோயிங் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ், அடுத்தது இண்டஸ்ட்ரியல் மெஷின் ஜூக்கி மெஷின் மெக்கானிக். இவ்வாறான கற்கையினர்களும் இந்த தற்போதைய காலத்தில் அதிகளவு கேள்வியுடைய கற்கையினர்களாக காணப்படுகின்றன. எனவே இந்த நான் குறிப்பிட்ட ஒரு 15-16 கற்கை துறைகளை உள்ளடக்கியதாக இந்த தொழிற்பயிற்சி அதிகார சபையின் பல பயிற்சி நிலையங்களில் இவ்வாறான கற்கையினர்கள் நாங்கள் மேற்கொள்ளலாம், நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. மற்றும் ஒரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட வேண்டும். இங்கு நான் குறிப்பிட்ட சில தொழில் கற்கையினர்கள் இலகு கட்டண அடிப்படையில் வழங்கப்படுகின்றது ஒரு முக்கியமான அம்சம். ஏனென்றால் நாங்கள் ஒரு அரச சேவை வழங்கும் ஒரு நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது உண்மையில் ஒவ்வொரு கற்கையினரையும் அதாவது நாங்கள் ஒரு முதலீட்டை இங்கு குறிப்பிடும்போது ஒவ்வொரு கற்கையினரையும் சுமார் 80,000 ரூபாய்க்கு அதிகமான செலவில் தயாரிக்கப்படுகின்ற வடிவமைக்கப்பட்ட கற்கையினர்களாகும். ஆனால் தற்போது அரச நிறுவனமாக இயங்குகின்றபடியால், மக்கள் நிதியில் இருந்து நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றபடியால் இவை சாதாரண பொதுமக்களுக்கு, இளைஞர் யுவதிகளுக்கு சுமார் 1000 ரூபாய் தொடக்கம் 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட வகையில் உள்ள கற்கையினரி கட்டணங்களாகத்தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நான் குறிப்பிட வேண்டும், இங்கு தகவல் தொழில்நுட்பவியலில் 5ஆம் மட்டம் ICT லெவல் 5 கற்கையினரி, NVQ லெவல் 5 இன் ICT என்று சொல்வார்கள். இந்த கற்கையினருக்கு நாங்கள் அதி உயர் கற்கையினரி கட்டணமாக 40,000 ரூபாய் அறவிடுகின்றோம். ஆனால் இந்த கற்கையினரி ஒரு தனியார் நிறுவனங்களில் அல்லது வேறு ஒரு நிறுவனத்தில் கற்க நாங்கள் நேருகின்ற சந்தர்ப்பத்தில் சுமார் 1,50,000க்கும் மேற்பட்ட தொகையை செலுத்த வேண்டி வரும். அவ்வாறே இந்த கற்கையினருக்குரிய முழு செலவினமாக நாங்கள் கணிப்பீடு செய்து வைத்திருக்கின்றோம். சுமார் 1,25,000க்கும் மேற்பட்ட வகையில் இந்த கற்கையினரை அமைய வேண்டும். இருந்தாலும் ஒரு அரச சேவை வழங்கும் நிறுவனமாக இருக்கின்றபடியால் இதனை மானிய அடிப்படையில், இலகு கட்டண அடிப்படையில் குறைத்து 40,000 ரூபாய்க்கு வழங்குகிறோம். ஏனைய அனைத்து கற்கையினர்களும் குறைந்த அடிப்படையில் கட்டணங்களை கொண்ட கற்கையினர்களாக மக்களுக்கு இலகுவான வகையில் அந்த தொழிற்பயிற்சி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த கற்கையினர்கள் மிகவும் குறைந்த கட்டணங்களை கொண்டதாக அமைந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். சில கற்கையினர்கள், குறிப்பாக இந்த கட்டடவியல் சார் கட்டிட கைவினைஞர் அல்லது மர கைவினைஞர், கார்பெண்டர், வூட் கிராஃப்ட்ஸ்மேன் போன்ற கற்கையினர்கள் இலகுவான
பேமெண்ட் அதாவது கட்டணங்கள் அற்ற ஒரு இலவச கற்கை நெறிகளாக வழங்கப்பட்டு கொண்டிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். அது மாத்திரமன்றி இந்த கற்கை நெறிகளை கற்கின்ற மாணவ மாணவியருக்கு நாங்கள் அரசாங்கம் ஒரு மானியமாக அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பனவையும் வழங்கி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு இளைஞர் ஒரு தச்சு வேலைக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் நாளொன்றுக்கு அவர் 500 ரூபாயை ஆக குறைந்தபட்சம் ஒரு 500 அல்லது 600 ரூபாயை ஒரு வருமானமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை அவர் தவிர்த்து இங்கு ஒரு திறன் மிகுந்த ஒரு திறன் வாய்ந்த ஒரு வேலையாளாக மாற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எங்களது நிறுவனங்களுக்கு வந்து அந்த கற்கை நிறைய கற்கின்றார் என்ற விடயத்தை நோக்கும்போது அவருக்கு ஒவ்வொரு நாளும் 500 ரூபாய் 600 ரூபாய் வருமான இழப்பு ஏற்படுகிறது. அந்த இழப்பை ஆக குறைந்தபட்சமாவது நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அவருக்கு ஒரு மாதம் 2000 ரூபாவை ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பனவாக வழங்குகின்றோம். இந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு கொடுக்கப்படுகின்ற கற்கை நெறிகளாக 4 அல்லது 5 கற்கை நெறிகள் இருக்கின்றன. கட்டிட கைவினைஞர் மேசன் கோர்ஸ் என்று சொல்வாங்க, LVQ லெவல் 3 or 4. மற்றது மரக்கைவினைஞர் வூட் கிராஸ்மேன் கார்பென்ட்ரி என்று சொல்வார்கள். அது கட்டடவியல் வூட் கிராஸ்மேனாக இருக்கலாம் அல்லது ஃபர்னிச்சர் தளபாடம் சார் வூட் கிராஸ்மேனாக இருக்கலாம். எவ்வாறாயினும் அவர்களுக்கு மாதாந்தம் ரூபாய் 2000 ஊக்குவிப்பு கொடுப்பனவாக வழங்கப்படுகின்றது. அடுத்தது பிளம்பர், இந்த குழாய் வேலை பொருத்தினர். உங்களுக்கு தெரியும், தற்போது நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை மற்றும் ஏனைய நீர்வளங்கள் திட்டங்கள் நீர்ப்பாசன திட்டங்களில் இந்த குழாய் பொருத்துனர் அதாவது ஸ்கில்டு பிளம்பர்ஸுக்கு நிறைய வேகன்சி வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பு வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. எனவே சாதாரணமாக படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு இந்த ஸ்கில்டு பிளம்பர் கோர்ஸை அதாவது பயிற்சியை வழங்குவதனூடாக அவர்களது வருமானம் ஈட்டுகின்ற வாய்ப்பை அதிகரிக்கலாம். இந்த கற்கையினருக்கும் நாங்கள் ரூபாய் 1000 தொடக்கம் 2000 வரை ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. மற்றும் வெல்டிங் உருக்கி ஒட்டுனர், அது உருக்கி ஒட்டுனர் கற்கையினருக்கு அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றன, உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் கூட. இந்த கற்கையினருக்கும் நாங்கள் ரூபாய் 1000 தொடக்கம் 2000 வரை கற்கையினரை ஊக்குவிப்பு கொடுப்பனவாக வழங்குகின்றோம். இவ்வாறு குறிப்பிட்ட சில கற்கையினர்களுக்கு அதாவது ஹார்ட் கோர்சஸ் என்று சொல்வார்கள், மிகவும் இலகுவான தமிழில் சொல்லுவானால் கொஞ்சம் கடினமான கற்கையினர்கள் இவை கார்பெண்டர், மேசன், வெல்டர் மற்றும் இந்த பிளம்பர்ஸ், இப்படிப்பட்ட கற்கையினர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சகோதரி ஒருத்தர் வாணி குறிப்பிட்டது போன்று இந்த குறிப்பிட்ட கற்கையினர்களை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனிகளுக்கு நிறுவனத்துக்கு சென்று தொழில் வாய்ப்பை தாமாக தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இவர்கள் சுயமாக ஒரு சப்கான்ட்ராக்டர்ஸ் அல்லது சுயமாக ஒரு பெரிய நிர்மாண வேலை திட்டம் கட்டட புனர்நிர்மாண வேலை திட்டத்தில் ஒரு பங்குதாரர்களாக அல்லது ஒரு சப்கான்ட்ராக்டர்ஸ்களாக இயங்கிக் கொள்ளலாம். ஒரு 3-4 பேர் இணைந்து அல்லது அந்த 3-4 பேர் இணைந்து ஒரு சுய தொழில் முயற்சி ஒன்றை தாங்களாக உருவாக்கி கொள்ளலாம். செல்ஃப் ஓன்ட் என்டர்பிரைசஸ் என்று சொல்வார்கள். அந்த சுய தொழில் முயற்சியை தொடங்குவதற்கு ஆலோசனை சேவைகளையும் மற்றும் அதற்கு தேவையான சில ஆரம்ப சீட் கேபிட்டல் என்று சொல்வார்கள், விதை முதலீடு, ஆரம்ப முதலீடு, அந்த ஆரம்ப முதலீட்டையும் நாங்கள் வழங்குவதற்கு பிரபல அபிவிருத்தி வங்கிகளுடன் தொடர்பு கொண்டு இந்த இலகு கடன் அடிப்படையில் அவர்களுக்கு கடன் வசதிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதை செபி லோன் என்று சொல்வார்கள். மத்திய வங்கியோடு நாங்கள் இணைந்து செபின்னு சொல்ற ஒரு லோன் ஒன்று நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இது தொழில் பயிற்சியை முடித்துக்கொண்ட மாணவர்களுக்காக இலகு தவணை கொடுப்பனவோடு இலகுவான வட்டி வீதம் கூட மிகவும் குறைந்த அளவு 9% வட்டி வீதம். நான் நினைக்கிறேன் அடுத்த வருடத்திலிருந்து அது 7% குறைக்கப்பட இருக்குது. நான் இங்கே பார்க்கலாம், நீங்கள் இதே இந்த மாணவர்களுக்கு நாங்கள் 8 நாள் பயிற்சி நாங்கள் வழங்குகிறோம். இந்த 8 நாள் பயிற்சியில் அவங்களுக்கு அதாவது எங்களுடைய தொழில் பயிற்சியை முடித்துக்கொண்ட மாணவர்கள் 6 மாதம் தொழில் பயிற்சி எங்களிடம் மேற்கொண்ட மாணவர்கள் 6 மாத முடிவில் தொழில் பயிற்சியை முடித்தவுடனே தொழில் வாய்ப்புகளுக்கு போகலாம். அப்படி இல்லாமல் சுய தொழில் செய்யும் மாணவர்களுக்கு நாங்கள் 8 நாள் பிஸ்னஸ் பிளான் தொழில் முயற்சி ஆண்மை பயிற்சி நெறி என்று அது ஒரு பயிற்சியினை நாங்கள் வழங்குகிறோம். அந்த பயிற்சியில் சந்தைப்படுத்தல் திட்டம், ஒழுங்கமைப்பு திட்டம், முகாமைத்துவ திட்டம், நிதி திட்டம், இந்த 4 பிரிவுகளும் உள்ளடங்கி இருக்கும். இந்த திட்டத்தை நாங்கள் பயிற்சியோட முடிவில் வங்கி முகாமையாளர்களை அழைத்து அவர்களிடம் இந்த திட்டத்தை நாங்கள் ஒப்படைத்து மாணவர்களுக்கு மேலதிகமான ஆலோசனைகளையும் பெற்றுக் கொடுக்கிறோம். அதுவும் எங்களுடைய சேவைகள்ல ஒன்று. அந்த ஆலோசனையோடு மாணவர்களுக்கு அந்த நாங்கள் குறிப்பிட்ட கடன் உதவிகளையும் பெற்று அவர்களுக்கு சுய தொழில் ஒன்றை ஆரம்பித்து சுய தொழில் மூலம் அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றி செல்வதற்கான வழியினையும்
அமைத்து கொடுக்குறோம். ஆக மிக இலகுவாக பல்வேறுபட்ட பயனுள்ள விடயங்களை இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபை வழங்கி கொண்டிருக்குது. எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது, சாதாரண மக்கள் இந்த பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகள், இதற்கான தகுதிகள், கட்டண விவரங்களை இன்னும் விரிவாக பேசலாம். நாங்கள் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம். மக்கள் சேவையோடு இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையின் மூலமாக வழங்கப்படுகின்ற அந்த பாடநெறிகள் இல்லாட்டி அந்த ட்ரேட்ஸ், அந்த துறைகள் சம்பந்தமான விஷயங்களை விரிவாக பார்த்ததுக்கான காரணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆர்வம் இருக்கும். சில நேரங்கள் தமக்கான ஆர்வம் இதுதான் அப்படின்றது கூட சரியாக அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை சிதைத்துக் கொள்வதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஓஎல் எடுத்த பிறகு ஏஎல் எடுத்த பிறகு ஒரு கிளியரான ஒரு ஐடியா இல்லாமல் என்ன படிக்க போகிறோம், அகாடமிக் குவாலிஃபிகேஷன் சைடில் போக போகிறோமா, பேப்பர் குவாலிஃபிகேஷன்ஸை அதிகரித்து கொள்ள போகிறோமா, இல்லை இந்த மாதிரியாக தொழில் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள போகிறோமா, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சிந்தனை சரியான விதத்தில் வழிகாட்டல்கள் இல்லாமல் அவர்களுடைய எதிர்காலங்கள் சில நேரங்கள் தவறிப்போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையினுடைய இந்த துறைகளில் நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். சில துறைகளில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அல்லது இவ்வாறான பயிற்சிகள் எந்த சூழலில் வழங்கப்படுகின்றது போன்ற விஷயங்களை கூட நாங்கள் பார்க்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆர்வமாக இருக்கிறது. காரணம், இனிவரும் நாட்களில் பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துசக்தியாகவும் அந்த விடயங்கள் அமையும் என்பதனால் அவற்றையும் நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். எனது பேர் பரமேஸ்வரன் தனுஷன். நான் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன் படிச்சுட்ருக்கேன். இப்போ என்னோடய ட்ரைனிங் பீரியட்லாம் நான் இருக்கிறேன். எனக்கு 6 months இதில் ஸ்டார்டிங் தியரி பேசிஸ் போயிட்டுருக்கும். அடுத்த 6 monthsக்கு ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ட்ரைனிங் நானாகவும் சர்ச் பண்ணலாம், இல்லாட்டி அவங்களாம் எடுத்து கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோ இல்லாட்டி ஐசிடி சாஃப்ட்வேரோ எல்லாமே ஃப்யூச்சர் கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ் தான். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். லெவல் 4 இருக்குது, 5, 6, 7. இதில் இந்த லெவல் 7 தான் எங்களுக்கு கிடைக்க போகிற டிகிரி. இப்போ இந்த லெவல் 4 முடித்தோன்னா எங்களுக்கு 6 months கோர்ஸ் பீரியட், அதோட வரப்போகிற அடுத்த 6 months ட்ரைனிங் பீரியட். இதுக்கு அங்கே 5, 6 இன்னொரு 1 year இருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் முடித்தோம், லெவல் 7 முடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு டிகிரி கிடைக்கும். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன் சொல்லி எங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணி அந்த NVQ லெவல் சர்டிஃபிகேட் மிகவும் ஒரு வேலிடான சர்டிஃபிகேட், ஸ்ரீலங்காலையும் சரி ஃபாரின்லேயும் சரி. என் பேர் விதுஷிகா. நான் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையில் அழகுக்கலையும் சிகை அலங்காரமும் என பாடநெறியை கேட்கின்றேன். எனக்கு இந்த பாடநெறி பற்றி எங்கள் அம்மா GS ஆஃபீஸ் போனப்போ அங்கே ஒரு மீட்டிங்கில் சொன்னதால் எனக்கு இது தெரிய வந்தது. நான் இதை ப்ரோக்ராம் ஆஃபீஸரில் இதை கதைச்சி நான் அழகுக்கலை சிகை அலங்காரத்தில் நான் சேர்ந்தேன். இங்கே NVQ சர்டிஃபிகேட் கிடைக்குது. இந்த NVQ சர்டிஃபிகேட் ஃபாரினுக்கு போனாலும் வேல்யூட்டாக இருக்குது. இதன் மூலம் எனக்கு ஒரு நல்ல தொழில் வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். எதிர்காலத்தில் நான் ஒரு நல்ல அழகுக்கலை நிபுணத்துவராக வருவேன் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த பியூட்டிஷியன் கோர்ஸை படிக்கிறேன். இந்த பியூட்டிஷியன் கோர்ஸை பற்றி நான் வெளியில் கேட்க இந்த பியூட்டிஷியன் கோர்ஸுக்கு ஃபீஸ் கூடவே இருந்தது. அப்போ என்னால் படிக்கலாம் போயிட்டுது. அப்போ நான் இங்கே பார்த்தேன், இங்கே எனக்கு 10,000 தான் சொன்னவே. இந்த 10,000 நான் இந்த படித்து முடிஞ்சோன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் செஞ்சேன்டா எனக்கு 30,000 கிடைக்கும். இது எனக்கு ஒரு வகையிலையும் நட்டமாக இருக்காது. இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் இப்போ ஒரு டிமாண்டாக இருக்கிறதால இது எதிர்காலத்துலேயும் இன்னும் டிமாண்ட் ஆகும். இதை நான் செய்கிறதால நான் இன்னும் பிரசித்தி பெறுவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை நீங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வெளியில் படிக்கிறதால காசு கூட போகிறது. அப்போ நீங்கள் காசு கூட போகிறேன்னா இப்போ BTAல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 தான் போகும். ஆனால் பிற்காலத்தில் உங்களுக்கு அது பல மடங்காக உங்களை சேரும்னு சொல்லி. എൻ്റെ പേര് സുഗാന്തിനി ഷെൽവിനേശൻ. நான் வவுனியா கோயில்புதுக்குளம் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையில் டெய்லரிங் கோர்ஸ் படித்து கொண்டிருக்கிறேன். அந்த கோர்ஸ் எனக்கு தெரிய வந்தது நான் ஸ்கூலில் வவுனியா ஹிந்து காலேஜில் படித்து கொண்டிருக்கேக்குள்ள. டெய்லரிங் கோர்ஸ் எங்களோட வாழ்க்கைக்கு, அதுவும் கேர்ள்ஸுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்று. அதாவது எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரியும் இருக்கும். இன்னொன்று எங்களுடைய வீடுகளில் இருந்தே தொழிலை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையோட ப்ரோக்ராம் ஆஃபீஸர் வவுனியா மன்னார் மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கிறேன். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா மற்ற இதுகளை விட இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை தான் இப்போ ஒரு முன்னணி ஒரு கற்க நிறைய கொடுக்குறதுல முன்னேறி நிறுவனமாக இருக்கிறது இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை. அதுலேயும் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா இளைஞர்களுக்காகவும் நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தையும் மன்னார் மாவட்டத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா வவுனியா மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு GA டிவிஷனையும் நாங்கள் கவர் பண்ணி அங்கே இருக்கிற இளைஞர்களுக்காக மாணவர்களுக்காக அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை பூர்த்தி செய்கிற முகமாகத்தான் நாங்கள் இந்த கோர்சஸை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுலேயும் பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா 9க்கு மேலே
ஸ்கூலில் இருந்து இடைவிலகி இருக்கிற மாணவர்களையும் ஏலெவல் எடுத்த பிறகு அவங்களுக்கு ஒரு பட்டதாரியாக வாய்ப்பு இல்லாத இடத்துல வந்து அவங்களும் வந்து ஒரு பட்டதாரி ஆகணும், அவங்களும் வந்து சமூகத்தில் ஒரு நட்பிரஜைகளாக வந்து வரணும் என்ற ஒரு நினைவில் வச்சுக்கொண்டு இந்த இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை வந்து நிறைய கற்கனரிகளை வந்து அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து சமநிலையில் வந்து தங்களோட கற்கனரிகளை வந்து பயிலக்கூடிய ஒரு வகையாக வந்து இங்கே காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா வலுவிழந்த பிள்ளைகள் கூட இங்கே வந்து நிறைய பேர் வந்து கற்கனரியை வந்து தொடர்ந்து வந்துருக்குறாங்க. இது வந்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்களும் வந்து இந்த சமூகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு பெறுறதுக்கு வந்து இந்த இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து வழங்கி கொண்டிருக்குது. இப்போ இந்த இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையில் வந்து NVQ லெவல் சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதால் எல்லாருமே வந்து கூட ஆர்வமாக இருக்கிறாங்க இங்கே இருக்கிற கற்கனர்களை வந்து நாங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து உண்மையாகவே வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை சகல மாவட்டங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயம். அதிலும் குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் மொழி மூலமான கற்கனரிகளே பெற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு தமிழ் மொழி மூலமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த NVQ அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். இந்த NVQ லெவல் 1, 2, 3 OL எடுத்தால் 3லேருந்து செய்யலாம் அப்படின்ற விஷயங்கள். உண்மையில் இந்த NVQ அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மாணவர்களுக்கு அதனுடைய அங்கீகாரம் அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள். NVQ என்று சொல்லப்படுவது தேசிய தொழில் தகமை முறைமை என்பது அதனது அர்த்தம். அதாவது நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்று சொல்வார்கள். அந்த தேசிய தொழில் தகமை முறைமையின் கீழ் 1 தொடக்கம் 7 வரையான மட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனது நோக்கம் என்னவென்றால், நான் ஒரு சிறு உதாரணம் மூலம் இந்த நோக்கத்தை தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, உதாரணமாக ஒரு மாணவர் எந்த ஒரு பாடசாலையில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எழுதியிருந்தாலும், எந்த ஒரு பாடசாலையில் சாதாரணதர உயர்தர பரீட்சை எழுதியிருந்தாலும், அவ்வாறே எந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் பட்டப்படிப்பை மேற்கொண்டிருந்தாலும், அவர் தேசிய ரீதியில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பட்டச் சான்றிதழ் அல்லது உயர்தர சான்றிதழ் அல்லது சாதாரணதர சான்றிதழ் கிடைக்கப்பெறுவது போன்றோ, இந்த தொழிற்கல்வி துறையிலும் எந்த ஒரு நிறுவனத்தில் தொழிற்பயிற்சியை பெற்றிருப்பினும் அவர் தேசிய ரீதியில் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஒரு தொழில் வல்லுநர் அல்லது தொழில்நுட்பவியலாளர் என்பதை சான்று பகற்றுவதற்காகத்தான் இந்த NVQ முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது 2004ஆம் ஆண்டின் பின்னரே இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆஸ்திரேலிய நாட்டில் பின்பற்றப்பட்ட முறை. தற்போது உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகளில் இந்த NVQ முறைமை அமுல்படுத்தப்படுகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சர்வதேச தொழிற்தகமை முறைமை, அதுபோன்று இந்த தேசிய தொழிற்தகமை முறைமை. இந்த தொழிற்தகமை முறைமையின் கீழ் அடிப்படை மட்டமாக கருதப்படுவது NVQ 3ஆம் மட்டம். இந்த 3ஆம் மட்டம் சாதாரணமாக ஒரு மாணவர் அல்லது ஒரு மாணவி ஒரு மேற்பார்வையாளரின் கீழ் சுயாதீனமாக வேலை செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டிருப்பவராக அங்கீகரிக்கப்படுத்தப்பட்ட ஒரு முறைமை. NVQ லெவல் 4 என்பது ஒரு சுயாதீனமாக வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு நபர், அதாவது எந்த துறை சம்பந்தப்பட்டாலும் பரவாயில்லை. உதாரணமாக வாகன இயந்திரவியலோ அல்லது கட்டட நிர்மாணத்துறை தொடர்பாக NVQ லெவல் 4 ஒரு மாணவரிடம் இருக்கும் என்று கருதப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மாணவர் சுயாதீனமாக கர்ம மாற்றக்கூடியவர், தேர்ச்சி பெற்றவர், குறிப்பிட்ட சில விஷயங்களை சுயாதீனமாக செய்யக்கூடிய தேர்ச்சி மட்டம், அடைவு மட்டம் கொண்டவர் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு இந்த அடிப்படையை வைத்து NVQ 3, 4, 5, 6, 7, 8, 7 மட்டங்கள் தொடக்கம், அதாவது 3 தொடக்கம் 7 வரையான மட்டங்கள் இருக்கின்றன. இந்த 3ஆவது மட்டம் சாதாரண சான்றிதழ் மட்டம் என்று குறிப்பிடுவார்கள். 3ம் 4ம் 5 மட்டம் டிப்ளோமா, அதாவது தற்போது சான்றிதழ் சர்டிஃபிகேட், டிப்ளோமா, டிகிரி மட்டம் எங்களுக்கு தெரியும். அந்த சான்றிதழ் டிப்ளோமா பட்டதாரி அல்லது டிகிரி பட்ட மட்டம் இருப்பது போன்று அதற்கு சமனான வகையில் இந்த NVQ மட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளது, பிரிக்கப்பட்டுள்ளது. 3ம் 4ம் சாதாரணமாக தேசிய சான்றிதழ்களாக கருதப்படுகின்றன. 5ஆம் 6ஆம் மட்டங்கள் டிப்ளோமா மற்றும் உயர் டிப்ளோமா, அட்வான்ஸ் டிப்ளோமாவாக கருதப்படுகின்றன. 7ஆவது மட்டம், இறுதி மட்டம், ஒரு பட்டதாரி அளவிலான, அதாவது சுயாதீனமாக ஒரு நிர்வாக மேற்பார்வையாளராக வேலை செய்யக்கூடிய தேர்ச்சி கொண்டவர் என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு மட்டமாக கருதப்படுகின்றது. இங்கு உண்மையில் சிறந்த ஒரு கேள்வி. ஏனென்றால் கால எல்லை இங்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இப்போ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறவர் முழு நேர கற்கைநெறியாயின் சாதாரணமாக 3-4 மட்டங்கள் ஒரு வருட காலத்திற்குள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறே
லெவல் அதாவது 5வது 6வது மட்டம் சாதாரணமாக 1 தொடக்கம் 2 வருட காலப்பகுதிக்குள் பூர்த்தி செய்யக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் 7வது மட்டமாகிய பட்டதாரி அல்லது உயர்மட்டம் சாதாரணமாக 2 தொடக்கம் 3 வருடங்களுக்குள் ஒரு மாணவர் அந்த 7வது மட்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே மற்றொரு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், நேரடியாக 7வது 6வது மட்டத்திற்கு கற்கை நெறியை தொடர முடியாது. சாதாரணமாக ஒரு கல்விப்பத்தர உயர்தரம் சித்தி பெற்ற பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி பெறாத ஒரு மாணவர் அடிப்படையில் 5ஆம் மட்டத்தில் இருந்து மேற்கொண்டு 6ஆம் 7ஆம் மட்டங்களை முன்னோக்கி செல்ல முடியும். நேரடியாக 6ஆம் 7ஆம் மட்டத்திற்கு செல்ல முடியாது. இந்த 3, 4, 5, 6, 7ஆம் மட்டங்கள் தொடர்பான கற்கைஞர்கள் எங்கெங்கு காணப்படுகின்ற என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக 3ஆம் 4ஆம் 5ஆம் மட்டங்கள் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் சகல பயிற்சி நிலையங்களிலும் இல்லை. 3ஆம் 4ஆம் மட்டங்கள் சகல தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. 5ஆம் மட்டங்கள் மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் தேசிய தொழிற்பயிற்சி நிலையங்களில் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறே ஏனைய சகோதர கற்கை நிறுவனங்களான தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் நைட்டா போன்ற நிறுவனங்களிலும் இந்த 3ஆம் 4ஆம் 5ஆம் மட்ட கற்கை நெறிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக 5ஆம் 6ஆம் மட்டங்கள் பிராந்திய ரீதியில் தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்ற தொழில்நுட்பவியல் கல்லூரிகள், காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ் என்று சொல்வார்கள், இந்த தொழில்நுட்பவியல் கல்லூரிகளிலும் மற்றும் பிராந்திய பல்கலைக்கழக கல்லூரிகள், ரீஜனல் யூனிவர்சிட்டி காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி என்று சொல்வார்கள், அந்த தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகங்களிலும் இந்த 5ஆம் 6ஆம் மட்டங்கள் காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பிட்ட சில துறைகளில் அநேகமாக கட்டட நிர்மாணத்துறை, வாகன இயந்திரவியல் துறை தொடர்பான 5ஆம் 6ஆம் மட்டங்கள் அநேகமாக எல்லா பிராந்திய பல்கலைக்கழக கல்லூரிகளிலும் தொழில்நுட்பவியல் கல்லூரிகளிலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 7ஆம் மட்டம் ரத்மலானையில், கொழும்பில் ரத்மலானையில் அமைந்துள்ள தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்தில் மட்டுமே இந்த 7ஆம் மட்டத்திலான கற்கை நெறி காணக்கூடியதாக இருக்கு. முழுமையாக கல்வியில் ஈடுபடுறவங்களுக்கு ஓகே. இப்போ பார்ட் டைம் செய்யலாம்னு சொல்லிங்க, அது அவங்களுக்கு என்ன மாதிரியாக காலையில் பகுதி நேரம் செய்கின்றவர்கள் தொழில் செய்து கொண்டு இதை? ஆமாம், பகுதி நேர கற்கை நெறிகளும் தற்போது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்துக்கு. சாதாரணமாக 2 தொடக்கம் 3 ஆண்டுகள் அதற்கும் எடுக்கும். வேலை ஆமாம் ஆமாம் ஏதாவது தொழில்துறைகளில் ஈடுபட்டிருக்கின்ற பணியாளர்கள் அந்த பகுதி நேர கற்கை நெறியாக இதை கற்க விரும்பின் அவர்களுக்கும் இது ஒரு 2 தொடக்கம் 3 ஆண்டு கால பகுதிக்குள் இதனை முடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல் வாணி குறிப்பிடுங்கள், குறிப்பாக தமிழ் பேசுகின்ற பிரதேசங்களில் இந்த கற்கை நெறியை மேற்கொள்கின்ற மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வதற்காக நீங்கள் பாடசாலை மட்டங்களில் நேரடியாக செல்கின்றவர்கள் மாணவர்களுக்கு என்ன மாதிரியாக இந்த நன்மைகள் போய் சேருகின்றது? இப்போ உங்கள்ட்ட ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் வந்து இதில் பயன்பெற்று இருப்பாங்க, அவங்களை பற்றியும் அதுபோல் புதிய மாணவர்களை எவ்வாறு சேர்த்துக்கொள்ளப் போகின்றீர்கள், எந்த கால எல்லை, எந்த டைமில் இது விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றது, விண்ணப்பங்கள் கோரப்படுவது எவ்வாறு தெரியப்படுத்தப்படுகின்றது போன்ற விடயங்களை நான் சொல்கிறேன். ஆமாம், எங்களுடைய தொழில் பயிற்சி நிலையத்தில் எங்களுடைய பாடநெறிகள் வந்து ஜனவரி தொடக்கம் ஜூன் வரை உண்டும். அதே நேரத்தில் ஜூன் தொடக்கம் டிசம்பர் வரையுமாக 2 பகுதிகளாக நடந்து கொண்டிருக்கு. சில பாடநெறிகள் வருடாந்தம் 1 வருட கால நெறியை கூட, அந்த பாடநெறிகள் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரையும், சில பாடநெறிகள் 6 மாத கால எல்லையை கொண்டவை, அவை ஜனவரி தொடக்கம் ஜூன் வரை நடக்குது. எங்களுடைய மாணவர்களே பயிலுனர்களை இணைத்துக் கொள்வது வந்து நாங்கள் ஜனவரியில் தான் நாங்கள் இப்போது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக எல்லா மாவட்டங்களையும் என்ன போல தொழில் நிகழ்ச்சி திட்ட உத்தியோகத்தில் இருக்காங்க. அவங்க மாணவர்களை இணைத்துக் கொள்றதுக்கு அவங்க மேற்கொள்கிற நடவடிக்கைகள் என்னன்னு சொன்னால், நாங்கள் பாடசாலை மட்டத்தில் போய் அதிபர்களோட கதைக்கிறோம். அதே நேரத்தில் சாதாரண பயிற்சிக்கு தயாராக இருக்கிற மாணவர்களோட போய் தொழில் பயிற்சினா என்ன, தொழில் பயிற்சியோட கிடைக்கிற அனுகூலங்கள் என்னென்ற விடயங்களை நாங்கள் அவங்களுக்கு எங்களுடைய ப்ரெசன்டேஷன் மூலம் அவங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதே நேரத்தில் பாடசாலையை விட்டு இடைவிலகிய மாணவர்கள், பெற்றோர்கள், மாவட்ட ரீதியிலான ஏனைய சமூக நிலையங்கள் அவங்களோடையும் கூட நாங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சி திட்டங்களை அவங்களுக்கு கூட இடையிலையும் நடத்துகிறோம். அது மூலமாகவும் எங்களுடைய அறிவூட்டல் நிகழ்ச்சிகள் நாங்கள் வெளிக்கொண்டு வர்றோம். அடுத்தது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இப்படியான லீஃப்லெட்ஸ் நாங்கள் எல்லா நிலையங்களையும் இது சிங்கள மொழி மூலமாக இருக்குது, தமிழ் மொழி மூலமான எங்களுடைய துண்டு பிரசுரங்கள், கையேடுகள், அதே நேரத்தில் நாங்கள் பத்திரிகைகள் வாயிலாகவும் மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரோம். அதுபோல் இந்த கட்டண விவரங்கள், வயதில் இந்த விடயங்களும் பேசலாம். கட்டண விவரங்கள் பற்றி குறிப்பிடுங்கள். ஒவ்வொரு பயிற்சி நெறிகளுக்கும் வித்தியாசப்படும், கட்டண நெறிகள் வித்தியாசப்படும், ஒவ்வொரு பயிற்சி நெறிகளுக்கும் வித்தியாசப்படும். அதே நேரத்தில் மாவட்ட ரீதியாகவும் எங்களுடைய கட்டணங்கள் வித்தியாசப்படுகிறது இல்லையா?
அதை பற்றி குறிப்பிடுங்கள் சார். இப்போ ஆமாம், பயிற்சி கட்டண விவரங்களை இப்போ உற்று நோக்கும்போது குறிப்பாக இந்த தகவல் தொழில்நுட்பத்துடன் கூடிய கற்கிணறுகள் சுமார் 7,500 ரூபாய் தொடக்கம் 40,000 வரை கட்டணங்கள் இருக்கின்றன. இந்த கட்டணங்களை நாங்கள் எடுத்து நோக்க போனால் இந்த கட்டடவியல் தொடர்பான மற்றும் ஆடை தொழில் உற்பத்தி தொடர்பான கற்கிணறுகள் மிகவும் குறைந்த கட்டணத்திலும் ஐசிடி துறையுடன் தொடர்பான கற்கிணறுகள் சற்று அதிகமான கட்டணங்களையும் கொண்டதாக இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் நாங்கள் முழு கட்டணத்தையும் ஒரே நேரம் அறவிடுவது எங்களது நோக்கம் அல்ல. ஆனால் மாணவர்கள் தமது வசதிக்கு ஏற்ப வகையில் 2 அல்லது 3 தவணைகளாக செலுத்திக் கொள்ள முடியும். இது தவிர வறிய மற்றும் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு நாங்கள் சமுர்த்தி நன்மையினூடாக 50% கட்டண விலக்களிப்பு வழங்கப்படுகின்றது. அத்துடன் சில சந்தர்ப்பங்களில் பிரதேச செயலக மட்டத்தில் பிரதேச செயலக ரீதியாக அடையாளம் காணப்பட்ட சில குடும்பங்களில் இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு ஏனைய சில வசதிகள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஊடாக வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் கட்டண விலக்களிப்பு ஏற்படுத்துவது உண்டு. இது கட்டண விபரம் தொடர்பான விளக்கம். வயதில் நாங்கள் குறிப்பிடும் போது இளைஞர் யுவதிகள் எனப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் 15 தொடக்கம் 30 வயது வரைக்குமான வயதில்லையை கொண்ட இளைஞர் சமுதாயம்தான் எமது இலக்கு. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் சில கற்கை நெறிகளை பொறுத்தவரையில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் நாங்கள் இணைத்து கொள்வதுண்டு. உதாரணமாக இந்த பாதுகாப்பு படை பிரிவில் இருந்து ஓய்வு பெற்ற 45 வயதில் ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் எங்களது சில கற்கிணர்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் மற்றும் நிறுவன ரீதியாக எங்களுக்கு அனுப்பப்படுகின்ற சில உத்தியோகத்தர்கள், முழு நேர கற்கிணருக்காக அனுப்பப்படுகின்ற உத்தியோகத்தர்கள், பணியாளர்களுக்கும் நாங்கள் இந்த வயதில்லை பார்ப்பதில்லை. இருப்பினும் பொதுவான ஒரு வயதில்லையாக இந்த 16 தொடக்கம் 30 வயது ஒரு விஷயம் இல்லை. அதுபோல இந்த கட்டண நெறிகளுக்கு வாணி சுகலுக்கு சொல்லியிருந்தீங்க. இப்ப சாதாரணமாக இந்த கட்டணங்கள் அப்படின்ற காரணத்துக்காக இந்த கற்க நெறியை கற்காமல் விடக்கூடாது. மாணவர்கள் அப்படியான ஒரு கொள்கை இல்லை. இது கட்டாயம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்துல சொல்றீங்க. நீங்க குறிப்பா சொல்லியிருந்தீங்க உங்களோட மலையக பிரதேசத்துல நான் கடந்த வருடம் ஜூன் மாதம் தொடக்கம் இந்த வருடம் பிப்ரவரி வரையும் நான் நுவரெலியா மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையத்தில் தான் நிகழ்ச்சி திட்ட உத்தியோகத்தராக நான் கடமையை புரிந்து வந்தேன். அந்த நேரங்களில் நான் மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையங்களில் எல்லா வசதிகளுமே இருக்குது, எல்லா பாடநெறிகளுமே இருக்குது. எங்களுக்கு இந்தியன் HMDன்னு சொல்கிற ஒரு ஃபண்ட் மூலமாக நிறைய இயந்திரங்கள் எல்லா வசதிகளுமே மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள். ஆனால் பயிற்சியை தொடர்பு கொள்வதற்கான மாணவர்கள் யாருமே இருக்கலை. நான் அந்த நேரத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் போய் அதிபர்களோட தொடர்பு கொண்டு கதைக்கும் பொழுது அவர்கள் மூலமாக மாணவர்கள் வர தொடங்கினார்கள். மாணவர்கள் வர தொடங்கின பிறகு அவர்கள் முகம் கொடுத்த ஒரே ஒரு பிரச்சனை கட்டணம். அவர்களுக்கு அந்த கட்டணத்தை செலுத்த முடியாத சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த நேரத்தில் நான் சார் சொன்னது போல அரசு சார்பற்ற நிறுவனங்களோட இப்போ வேர்ல்ட் விஷன் என்று இருக்கிறாங்க, அதே நேரத்தில் பேரண்டினா இருக்காங்க, அவங்களோட முகாமையாளர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் மாணவர்களுக்கு பாடநெறி கட்டணத்தையும் வாகன போக்குவரத்துக்கான வசதிகளையும் கூட அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். அதன் மூலம் இப்போ மாணவர்கள் நிறைய பேர் பயிற்சியினை மேற்கொள்கிறார்கள். ஆகவே உங்களோட தொடர்பு கொள்கின்ற போது இதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. முதல்ல வேணும் ஆர்வம். இந்த தொழிற்பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் தேவையும் உங்களுக்கு இருக்கின்ற சந்தர்ப்பம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறையை குறிப்பிடுவோம் சார். எப்படி உங்களோட தொடர்பு கொள்ளலாம், பிரதேச ரீதியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகள், அதுபோல் உங்களோட நேரடியாக பேசக்கூடிய வழிமுறைகள் அவற்றை குறிப்பிடுவோம். மாவட்ட ரீதியாக தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்பு முகவரிகள் மற்றும் தொடர்பிலக்கங்கள் நான் தரலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக தமிழ் மொழி மூலமான கற்கிணர்கள் காணப்படுகின்ற அம்பாறை இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையம் நிந்தவூர். இதனது தொலைபேசி இலக்கம் 067 22 25 511. அதே மாதிரி மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட தொழில் பயிற்சி நிலையம் APC வீதி மட்டக்களப்பு வந்தார்முலை. இதனது தொலைபேசி இலக்கம் 065 22 40 159. அவ்வாறே திருகோணமலையில் குறிப்பாக 3 தொழிற்பயிற்சி நிலையங்கள் தமிழ் மொழி மூல தொழிற்பயிற்சி நிலையங்களாக காணப்படுகின்றன. சேருவிலை, மூதூர், கிண்ணியா. இந்த 3 தொழிற்பயிற்சி நிலையங்களிலும்
தமிழ் மொழி மூல கற்கை நெறிகள் காணப்படுகின்றன. இவற்றை ஒருங்கிணைக்கும் அலுவலகமாக கந்தளாயில் அமைந்துள்ள மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையம் காணப்படுகின்றது. அதனது தொலைபேசி இலக்கத்தையும் நான் தரலாம் என்று நினைக்கிறேன். அவ்வாறே பிரதானமாக உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம்? ஆமாம், தலைமை காரியாலயத்தில் வாணி அவர்கள் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார். எங்களது ஹாட்லைனை குறிப்பிட்டால் மிகவும் இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையில் தொழில் அமர்த்தல், தொழில் வழிகாட்டல், தொழில் அமர்த்தல், மேம்படுத்தல் பிரிவு என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த பிரிவின் மூலமாக மாணவர்கள் எந்த ஒரு தொழிற்பயிற்சி, அதாவது இலங்கையில் இருக்கிற மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையங்களில் அவங்க பயிற்சியினை மேற்கொள்ளலாம். எங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு தமிழ் மொழி மூலமாக அவங்க என்னோட கதைக்கலாம். அதே நேரத்தில் சகோதர மொழியிலான எங்களுடைய சகோதரர்களும் தொழில் புரிகிறார்கள். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 011 250 23 42 01125022342. திரையில் இந்த இலக்கத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இது ஹாட்லைன். இந்த இலக்கத்துக்கு அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்கின்ற போது மாவட்ட ரீதியாக உங்கள் பிரதேசங்களில் இந்த தொழிற்பயிற்சி நிலையங்கள் எங்கே அமைந்திருக்கின்றது, அதனுடைய விவரங்கள், என்னென்ன மாதிரியான துறைகளில் நீங்கள் கற்க நிறைய மேற்கொள்ளலாம் போன்ற மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலக்கத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். 01125022342. இந்த இலக்கத்தோடு நீங்கள் அழைத்து அணிந்து கொள்ளலாம். அவ்வாறே எமது வலையமைப்பு, அதாவது இணையதள முகவரியும் குறிப்பிட்டால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். என்ற இணையதள முகவரியிலும் இணையதளத்திலும் பல விடயங்கள், பயிற்சி சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் காணப்படுகின்றன. www.vtasl.gov.lk www.vtasl.gov.lk திரையில் காணக்கூடியதாக இருக்கும் அந்த இணைய முகவரியை. சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக் முகப்புத்தகத்திலும் கூட எங்களுடைய நிகழ்ச்சிகளையும் அதே நேரத்தில் பயிலுனர் இணைத்துக்கொள்கிற செயல் திட்டங்களை கூட பார்வையிடலாம். www.facebook.com/VTASL www.facebook.com/VTASL இந்த ஃபேஸ்புக் முகவரியினூடாகவும் நீங்கள் தொழிற்பயிற்சி சம்பந்தமான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இந்த குறுகிய நேரத்தில் வழங்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவர்களோடு நேரடியாக தொடர்பு ஏற்படுத்துகின்ற போது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக உங்களோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை மேலும் ஒரு நிகழ்ச்சியாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வழங்கலாம் என்று இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்ட இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் பயிற்சி பிரிவு AA ஜாபீர் அவர்களுக்கு, அதுபோல நிகழ்ச்சி திட்ட உத்தியோகத்தர் வாணி சண்முகம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கணும். நன்றி உங்களுக்கு. ஆமாம், நன்றி தனா அவர்களே. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் சார்பில் நாங்களும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றால் மக்கள் பணி, அரசு சேவை மக்களுக்கு மிகவும் உரிய முறையில், சிறந்த முறையில் சென்றடைய வேண்டும் என்ற பாரிய நோக்கினை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைப்பித்து இந்த விடயத்தை மக்களுக்கு கொணரச் செய்வதில், மக்களுக்கு கிடைக்கச் செய்வதற்கு பெரும் பங்காற்றிய வசந்தம் தொலைக்காட்சி, ITN சுவாதீன தொலைக்காட்சி சேவை மற்றும் வசந்தம் தொலைக்காட்சி சேவையின் உத்தியோகத்தர்கள் மற்றும் நிறுவன அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி. அதுபோல மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் தபால் மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றி, மக்கள் சேவை பற்றி உங்களுடைய விமர்சனங்கள், கருத்துக்கள், கேள்விகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். கேள்விகளை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரியை ஞாபகப்படுத்துகின்றோம். மக்கள் சேவை, வசந்தம் TV, விக்ரமசிங்கபுர, பத்திரமுல்ல. மக்கள் சேவை, வசந்தம் TV, விக்ரமசிங்கபுர, பத்திரமுல்ல என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பி வையுங்கள். பேச வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றையும் நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம். இந்த விடயங்களை பேசினால் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், இது தேவையான விடயமாக இருக்கிறது போன்ற விடயங்களையும் நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பி வைக்கலாம். அதுபோல் இந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமான உங்கள் கேள்விகளையும் நீங்கள் அவற்றில் குறிப்பிட்டு அனுப்பலாம். மக்கள் சேவை, வசந்தம் TV, விக்ரமசிங்கபுர, பத்திரமுல்ல என்பது இந்த முகவரி. ஆகவே இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.